ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு மிக மிக அழகான ஒரு புத்தம் புதிய வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, குமரி மாவட்டம் மார்த்தாண்டம். இந்த மார்த்தாண்டத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்குது. வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடு பாதை, அதாவது வீட்டுக்கு 2 சைடு பாதைகளை கொண்ட ஒரு பாதை வசதி மிக்க ஒரு அழகான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த வீடுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.25 சென்ட் பரப்பளவில் அமைஞ்ச ஒரு வீடை தான் பார்க்குறோம். ஸ்கொயர் ஃபீட், அதாவது பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட், அதாவது கீழே மேலே அப்படின்ட்டு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் அப்படின்னாச்சுனாலும் உங்களுக்கு ஒரு 4 காரை விட்டுக்கலாம். பின்னால் தேவை அப்படின்னாச்சுன்னா பின்னாலே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா விடணும் அப்படின்னு பின்னாலே ஒரு 4 கார் விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்க, பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஒரு தோட்டம், அதாவது வீட்டுக்கு பின்னால் ஒரு தோட்டம் அமைச்சிருக்காங்க. ஸோ பராமரிப்பு இல்லை. இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொந்த பர்பஸ், அதாவது ஓன் பர்பஸுக்காக போடப்பட்ட வீடு தான். பார்த்து கட்டின வீடு தான். ஏன் அப்படின்னாச்சுன்னா கட்டி விற்பனைக்கு, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 சென்ட் 3 சென்ட் 4 சென்ட்டுக்குள்ளே தான் நிற்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.25 சென்ட். இப்போ வீட்டுக்கு பின்தோட்டம் நீங்கள் பார்க்குறீங்க கார்டன்லேருந்து. ஸோ கீழே மேலே அப்படின்னு அமைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கீழே 2 பெட்ரூம், ஹாலு, கிச்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் கீழே எப்படி இருக்குதோ அதே போல் தான் உங்களுக்கு மேலேயும் செட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகணுன்னே உங்களுக்கு ஒரு ஹாலு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஹாலிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் அண்ட் ஒரு கிச்சன் இருக்கும். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டெக்கரேஷன் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் அண்ட் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னாச்சுன்னா இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இல்லை. இது இவங்க சொந்தமாக இருக்கிறதுக்காக வாங்கி கட்டின வீடு. ஸோ அதனால் உங்களுக்கு அடிஷ்னல் டெக்கரேஷன் எதுவும் வராது. ஸோ இப்போ நல்ல ஒரு அழகான ஒரு வீடு தான். இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளாட் அடித்த இடம், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் அடித்த இடத்துல வீடுகள் எழும்பி வந்துட்டே இருக்குது. வேகமாக வீடுகள் எழும்பி வந்துட்டே இருக்குது. நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம வீட்டுக்கு முன்னால் எல்லாமே வீடுகள் எழும்பியாச்சு. பாருங்கள், பாத்ரூம் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் டைல்ஸ் வேறுபட்டு உங்கள் நல்ல ஒரு லுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது பெட்ரூமை நீங்கள் பார்க்குறீங்க. இதுலேயே ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா 2 சைடு ஜன்னல், அதாவது சில வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமில் ஒரு சைடு ஜன்னல் தான் இருக்கும். இங்கே காத்தோட்டம் அதிகமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு 2 சைடில் உங்களுக்கு ஜன்னல் அமைச்சு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் வீடுன்னு சொன்னாலே உங்களுக்கு லோன் வசதிகள்லாம் கிடைக்கும். ஸோ இந்த வீட்டுக்கும் உங்களுக்கு லோன் வசதிகள் உண்டு. பார்க்குறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன், அதாவது ஒரு பெரிய ஃபேமிலி தாராளமாக பரிமாற மாதிரி ஒரு சிஸ்டத்தில் தான் அந்த வீடை கொண்டு வந்திருக்காங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அண்டு கிளாஸ் டோர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கீழே மேலே எல்லாமே உங்களுக்கு கபோர்ட்ஸ் தான். ஸோ இதுலேயும் கிச்சன்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடு உங்களுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல காத்தோட்டமாக நல்ல ஃப்ரீயாக அமைகிற மாதிரி தான் இந்த வீடை அவங்க வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு நேராக கிச்சன்லேருந்து பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழை மரம், பலாமரம் அண்ட் கொய்யா மரம், மாமரம் அப்படின்னு வச்சு விட்ருக்காங்க. ஸோ இது அவங்க ஏற்கனவே சொந்த யூஸுக்காக போடப்பட்ட வீடு தான். ஆனால் குடியேறலை, இந்த வீட்டில் குடியேறலை. அதுக்கு முன்னால் அவங்க இடமாற்றம், அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னதுனால அவங்க இந்த வீடை அவள் சேல் பண்ணக்கூடிய அவசியத்துக்கு வந்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ விஸ்தாரமாக இருக்குது பாருங்கள். பார்க்குறீங்க, 4 கார் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு 4 கார் விடலாம், பேக்லேயும் அந்த மாதிரி நீங்கள் விடலாம். ஸோ பாருங்கள், கீழே எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு மேலே. இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக இருக்குன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா கீழே ஓனர்ஸ், அதாவது வாங்குறவங்க இருந்துட்டு மேலே உள்ள வீடை வாடகை கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு 2 வீடையுமே கீழே மேலே வாடகை கொடுனாலும் விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பர்பஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களுக்கு அழகான தரமான வீடுகள் கட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணால் போதும். சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸோடைய சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கே வருவாங்க. இல்லைனா நீங்கள் நம்ம ஆஃபீஸை தொடர்பு கொண்டு ஆஃபீஸில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி சிறந்த பிளான்கள் அமைத்து தரமாக நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு பண்ணி தருவோம். ஸோ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12க்கு 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெட்ரூம் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 11க்கு 16 அப்படிங்கிற முறையில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் நான் காணிக்கிறேன் பாருங்கள். இதிலே உள்ளே உங்களுக்கு வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்க.
நல்ல ஒரு அழகான ஒரு வீடு. மார்த்தாண்டம் ஏரியாவில் பல நண்பர்கள் நம்மள்ட்ட கேட்டிருந்தீங்க. மார்த்தாண்டத்தில் நம்மளுக்கு வந்துட்டு 50, 60, 70 லட்சத்துக்கு வீடு வேணும்ன்ட்டு. ஸோ இது உங்களுக்கு வந்துட்டு 60 லட்ச ரூபா பட்ஜெட். இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குறது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா 60 லட்ச ரூபா பட்ஜெட். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் லாபம் வச்சு கேட்பாங்க. இதில் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க லாபம் எதுவும் வைக்கல. அவங்க நிலம் வாங்கி வீடு கட்டினா இதோடைய தொகையை மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வாங்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பான ஒரு வீடாக தான் இந்த வீடு அமையும். பார்க்குறீங்க, எல்லாமே அவங்க கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. 60 லட்சத்தில் வீடு பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா தாராளமாக இந்த வீடை நீங்கள் பார்க்கலாம், வாங்கலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல காற்றோட்டம் நிறைஞ்ச ஒரு இடத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பாருங்கள், மேலே அவங்க வந்துட்டு உங்களுக்கு கூலிங் பெயிண்ட் அப்படிம்பாங்க, கூலிங் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சுற்றி நான் உங்களுக்கு கணிக்கிறேன் பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக வீடுகள், அதாவது ஃப்ளாட் அமைச்ச இடம் அப்படின்னு சொன்னனால வீடுகள் ரொம்ப வேகமாக வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ பாதை நம்மளுக்கு தெளிவாக இருக்குது. வீட்டுக்கு முன்னாலேயும் பார்க்குறீங்க, சுற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுகள் வந்து வேகமாக எழும்பி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வீடு தேடுவோர், நிலம் தேடுவோர், எஸ்டேட் தேடுவோர், தோப்பு தேடுவோர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த சேனல் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.